சென்னையில் கோலாகலமாக தொடங்கிய திருக்குடை ஊர்வலத்தில் வழிநெடுங்கிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பதி கோயிலில் புரட்டாசி மாதம் நடைபெறும் பிரம்மோற்சவ திருவிழாவில் ஏழுமலையானின் கருட சேவைக்கு தமிழக பக்தர்கள் சார்பில் வெண்பட்டு திருக்குடைகள் காணிக்கையாக வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான திருக்குடை ஊர்வலம் சென்னகேசவ பெருமாள் கோயிலில் கோலாகலமாக தொடங்கியது. திருக்குறுங்குடி ஜீயர் மடம் மடாதிபதி ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் ஆசி வழங்கி ஊர்வலத்தை தொடங்கி வைத்தனர். இதனையடுத்து 11 வெண்பட்டு குடைகள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. தொடர்ந்து வெண்பட்டு திருக்குடைகள் யானைக்கவுனி பகுதியை தாண்டும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. புராணத்தின்படி திருப்பதி ஏழுமலையான் தனது திருமணத்திற்காக யானைக்கவுனியில் ஒருவரிடம் கடன் வாங்கி இருந்தார் எனவும், அதனால் அப்பகுதிக்கு வரும்போது நிற்காமல் கொடையை தூக்கி கொண்டு ஓடிவிடுவார்கள் எனவும் கூறப்படுகிறது. சுமார் 150 ஆண்டுகளாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே வழிநெடுங்கிலும் பக்தர்கள் திருக்குடைகளுக்கு கற்பூரம் காட்டியும் மலர் தூவியும் வழிபாடு செய்தனர். மேலும் பஜனை பாடல்கள், செண்டை மேளம், சிவவாத்தியங்கள் உள்ளிட்டவைகளும் களைகட்டின. இதனையடுத்து சென்னை அயனாவரம், வில்லிவாக்கம், திருமுல்லைவாயில், திருவள்ளூர் வரை திருக்குடைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும். அங்கிருந்து வரும் 7ஆம் தேதி திருமலையை சென்றடையும். இந்த விழாவை முன்னிட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டனர்.